வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, கடந்த 2 வாரமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் ரொம்பவே அதிகமாவே போயிட்டு இருக்கு. இந்த போரோட அடுத்த கட்டம் என்ன? இந்த போரை நிறுத்தணும்னா நாங்க சொல்ற 3 விஷயங்களை நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் 3 முக்கியமான கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன கண்டிஷன்? இந்திய கப்பல்கள் எல்லாமே ஈரானுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அனுமதி கொடுத்திருக்காங்களா? இது இந்தியாவுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்களா இல்ல எல்லா நாடுகளுக்கும் கொடுத்திருக்காங்களா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, இத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடந்த 2 வாரமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் போயிட்டு இருக்கு. இதனால ஏகப்பட்ட சேதங்கள் நடந்திருக்கு. கட்டிடங்களா இருக்கட்டும், உயிர் சேதங்கள்னு எல்லாமே நடந்திருக்கு. முக்கியமா இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அந்த பகுதியை ஈரான் தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த பகுதியை இழுத்து மூடிட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கான முக்கிய காரணமாகவும் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அந்த பகுதியை மூடுனதுதான் காரணமா இருந்திருக்கு. இப்போ ஈரான் அடுத்த கட்டமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 சரக்கு கப்பலை தாக்கி அதுலயும் பிரிட்டிஷ், ஜெர்மன், தாய்லாந்து அவங்களோட சரக்கு கப்பல்களையும் தாக்கி இருக்காங்க. குறிப்பா தாய்லாந்தோட துறைமுகமான குஜராத் சரக்கு கப்பலை தாக்கி இருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 பேர் இருக்காங்க. இதுல 20 பேரை மீட்டுட்டாங்க. ஆனா 2 இந்தியர்கள் இதுல இறந்து போயிருக்காங்க. ஒருத்தவங்களை தேடுறதுக்கான பணிகள் இப்ப ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்துல போரை நிறுத்தணும் அப்படின்னா நாங்க சொல்ற 3 விஷயங்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட அதிபர் 3 கண்டிஷன் போட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷனா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு தனி நாடு அப்படிங்கறத தாண்டி எங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அதுலலாம் நீங்க யாருமே தலையிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அணுசக்தி ஆராய்ச்சியா இருக்கட்டும், இல்ல இந்த கடல்வழி வணிகம் இதெல்லாம் நாங்க செய்யறதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருமே எந்த உலக நாடுகளுமே எங்களை ஆர்டர் போடக்கூடாது, அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த போரால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, கட்டிடங்கள் சேதமாயிருக்கு, முக்கியமா எங்களோட பொருளாதாரமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால எங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க மேல இதுக்கப்புறமா நீங்க எப்பவுமே தாக்குதல் நடத்தக்கூடாது, நீங்க இன்னைக்கு பேசிட்டு திரும்ப தாக்குதல் நடத்துறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது, எதிர்காலத்துல நீங்க எப்பவுமே ஈரான் மேல குண்டு வீசி தாக்குதலோ எதுவுமே நடத்தக்கூடாது, இதுக்கான ஒரு ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 முக்கியமான கண்டிஷனை ஈரான் அதிபர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா இந்திய கப்பல்கள் ஈரானுக்குள்ள போகலாம், அதுக்கு அனுமதி தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி 2 தடவை நடந்துச்சு. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரும் ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அப்ரசி அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியுமே அது பலனளிக்கல. நேத்து நைட்டு பேசின அந்த பேச்சுவார்த்தை மூலமா இங்க இந்திய மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, கேஸ் இல்லாம ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு இங்க இருக்க அந்த சிச்சுவேஷனை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய கப்பல்கள் ஈரானுக்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி இந்திய கப்பல்களுக்கு மட்டும்தான், மத்த எந்த நாடுகளோட கப்பலும் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதிக்குள்ள வர்றதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம், அதையும் மீறி நீங்க வந்தீங்க அப்படின்னா நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அடுத்த கட்டமா இந்தியாவோட 2 எண்ணெய் கப்பல்கள் புஷ்பக், பரிமல் இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் ஹோர்முஸ் ஜலசந்தியில இருந்து இப்போ கடந்து வந்துருச்சு. சோ இதனால நமக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் இதுக்கப்புறமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம், சோ யாருமே இதுக்கப்புறமா பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா 2 நாளா இது சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடால ஹோட்டல்லாம் மூட போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். ஏன்னா நிறைய ஹோட்டல்ல காலையிலே இட்லி, தோசை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே வெரைட்டி ரைஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே நார்மலா பாத்தீங்கன்னா டிராபிக் அப்படிங்கிறது ரோட்ல தானே இருக்கும். இந்த ஒரு நியூஸ் வந்ததுல இருந்து பெட்ரோல் பங்க் ஃபுல்லா டிராபிக் ஆயிருக்கு. ஒரு சில பேர்லாம் தண்ணி கேன்ல ஃபுல்லா பெட்ரோலை நிரப்பிட்டு போற வீடியோக்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ பிரதமர் மோடி அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூஸ்ல வர எந்த ஒரு வதந்தியுமே நம்பாதீங்க, எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு
அப்படின்றத அவருமே வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த கேஸ் தட்டுப்பாடு ப்ராப்ளம் வந்து கூடிய சீக்கிரத்துல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரே வந்து சொல்லிட்டாரு. இந்திய கப்பல்களையுமே வந்துட்டு ஈரான் இப்போ வந்து அனுமதி பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். சோ இந்திய கப்பல்களை வந்துட்டு ஈரான் அனுமதி பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த போரை முடிக்கிறதுக்காக ஈரான் 3 முக்கியமான கண்டிஷன் போட்டாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.